கொண்டு. நன்றி அண்ணா. அதிமுக ஆர்எஸ்எஸ் கையில இருக்குன்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே போல அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து தன் பக்கம் வர்றதுக்கான அந்த பேச்சு வந்து இந்த மாநாட்டுல பார்க்க முடிஞ்சது. எப்படி பார்க்குறீங்க? அண்ணா, ஆர்எஸ்எஸ் இயக்கமானது ஒரு மிகப்பெரிய இயக்கம். 100 ஆண்டு தொடர்ந்து 100 ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூக சேவைக்கான இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர தினத்து உரையில் கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல் அந்த இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களே நேரடியாக அந்த இயக்கத்தினுடைய கேம்பில் கலந்து கொண்டு அந்த இயக்கத்தை பற்றி புகழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்திற்காக சமூகத்தில் நல்லது செய்கிற, நீங்கள் நம்ம சென்னையில் சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்பொழுது அங்கே முதல்கள பணியாளர்களாக நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது ஆர்எஸ்எஸ்னுடைய வாலண்டியர்ஸ். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே. இல்ல அதை தான் சொல்கிறேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதில் வந்து அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது. ஆமாம், வரவேற்கத்தக்கது தானே. இதில் என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு, சரியா வழி நடத்துவீங்க. அந்த அமைப்பு வந்து வழி நடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? நன்றி. சொன்ன குற்றச்சாட்டு சரிதான். விஜய் என்ன சொல்றது? விஜய் வந்து திருந்திக்கணும்ன்றான். விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் வந்து 100 ஆண்டுகள் ஒரு இயக்கமானது 1925 தொடங்கி இருக்கின்ற இயக்கம். அந்த இயக்கம் 100 ஆண்டுகள் கொண்டாடுவது எப்போ படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆதிவாசிகள், அதாவது மலைவாழ் மக்கள் மத்தியில் பள்ளி, சுகாதாரத்திற்கான வேலைகள், அதே போல் பட்டியலின மக்களுக்கான வேலைகள், அதே போல் ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்கே நடைபெறுதோ அங்கெல்லாம் முதல் கள பணியாளர்களாக வேலை செய்வது ஆர்எஸ்எஸ். அதனால் ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அப்புறம் ஆர்எஸ்எஸ் விமர்சனம் செய்யணும். அண்ணா, நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பண்பை பற்றி சொன்னேன். நான் ஆர்எஸ்எஸ் பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும். அதில் விஜயும் முதன்மையாக வெளில வந்து கற்றுக்கணும் என்பது தான் என்னுடைய இது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.